அருமை தோழர்களே, நண்பர்களே, இன்றைய தினம் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இன்றைக்கு டெல்லி, அதாவது லண்டனுடைய ஹை கமிஷன் முன்னால ஜனதா இந்த கட்சியினுடைய ஜனதா சர்பஞ்ச் கட்சியினுடைய அந்த அவர்களுடைய கோரிக்கை ஆதரவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக நடந்த போராட்டத்தில் 23 நாட்களுக்கு மேலாக சோனம் வாங்சுக் அவர்கள், சுற்றுச்சூழலாளர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் 2 நாட்களுக்கு முன்னால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர்களுக்கு ஆதரவு ஒன்றிய அரசு என்னென்னலாமோ செய்து பார்த்தது, எப்படியெல்லாமோ செய்து பார்த்தது. சர்வாதிகாரிகள் அவர்களுடைய ரெட் புக்கில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ அவ்வளவையும் செய்து பார்த்தது. காவல்துறை அல்லாதவர்களையும் காவல்துறை வேனில் கூட்டு வந்து வெள்ளை சட்டை போட்டு அடிக்க வச்சாங்க, லத்தியில் ஆணிகளை வச்சு அடிக்க வச்சாங்க, பெண் பிள்ளைங்களுடைய மாரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கு ஊடகங்களில் வெளியே வந்திருக்கு. இவ்வளவு இருந்தும் ஒரு ரவுடித்தனமான காட்டாற்று ஒரு ஆட்சியை டெல்லியினுடைய காவல்துறை, டெல்லியினுடைய ஆளும் வர்க்கம் நடத்தியிருக்கிறது. அதற்கு எதிராக உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை காரித்து போகக்கூடிய வகையில் இன்றைக்கு நடந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் ஆங்காங்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று வந்து அந்த ரேப் பாடகர் வந்து செக்ரட்டரியேட்டு முன்னால் இருந்தார். அவரை பார்த்து வந்து முதல்வர் விஜயை பார்த்து வந்தார். இன்றைக்கு பல்வேறு இடங்களில் விவசாய அமைப்பு பொறுத்தவரைக்கு நாங்களும் மோடியினுடைய ட்ரம்ப்புடைய கொடும்பாவியை எடுத்திருக்கிறோம். அது வேற கோரிக்கை இல்லை. இன்றைய தினம் இந்த போராட்டம் என்பது பல்வேறு வழிகளில் தொடர்ந்து நடக்கின்றது. எனவே காவல்துறையுடைய ஆய்வாளர் சொன்னது போல இந்த போராட்டம் வந்து 2-3 நிமிஷங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். எனவே அனுபவங்களின்மை காரணமாக இவ்வாறு நடந்திருக்கிறது. இந்த போராட்டம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக கல்வி புலத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக, நீட்டுக்கு மட்டுமல்ல, சிபிஎஸ்இ மற்றும் இதுவரைக்கும் 154 தாள்கள் இன்றைக்கு கசிவாகி இருக்கின்றன. அதற்கெல்லாம் எதிராக, இந்த ஊழலுக்கு எதிராக நம்முடைய பிள்ளைகள், இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறி ஏற்பாடு செய்திருந்த இந்த அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் அனுமதி அளித்த காவல்துறையினருக்கும் நன்றி.